சினிமா உலகம் கத்தும். எப்படின்னா, ஒரு அவுட்டோர் யூனிட் புக் பண்ணா 5 லட்சம் பில்லுன்னா 5,90,000 ரூபா கட்டணும். அடுத்தது ரெக்கார்டிங் தியேட்டர் போய் ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் பண்ணீங்க 5 லட்ச ரூபா பில்லா, அங்கே 5,90,000 கட்டணும். அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற என்ன பண்ணீங்கன்னா 10 லட்சமா 28 அங்கே ஒரு மறுபடியும் 1,80,000 ரூபா 18%, 11,80,000 ரூபா கட்டணும். அப்போ ஏங்க படம் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் இத்தனை % ஜிஎஸ்டி கட்டினா சினிமாக்காரன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான். இதோட டோட்டலாக சங்கு, படமே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் படம் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விற்றா அங்கே ஒரு 12%. அடுத்தது தியேட்டரில் ஓடி 60% வட்டியெல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேரை பிரிச்சுக்கிட்டா அங்கே ஒரு ஜிஎஸ்டி. ஒரு சினிமாவுக்கு பலமுனை வரியா, இத்தனை பலமுனை தாக்குதலா? இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில் வெந்தாதான் இட்லி, அடிமடியிலே கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி. சினிமா கடன் கிடக்குறோம் பட்னி, போற போக்க பார்த்தா எடுத்து விக்கின்னு போல இருக்கு கிட்னி, திரையுலகமே ஆயிடும் போல இருக்கு சட்னி, அதுக்கும் போல இருக்கு 18%. அதனால இதெல்லாம் போய் இன்னொன்று, நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க, உடனடியாக கொடுக்கணும். நான் விஷாலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மூட்டாங்க திரையரங்குகளை. சினிமா உலகத்தில் எல்லாத்தையும் வரமுறைப்படுத்தி திரைப்பட தயாரிப்பில் நம்ம படம் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கு. பெரிய தயாரிப்பாளர் வாழ்ந்துடலாங்க, சின்ன தயாரிப்பாளர் எப்படி வாழ முடியும்? உணர்வுள்ள சின்ன தயாரிப்பாளர் வர முடியல. ஆனால் குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, வர்த்தக சபைக்குள்ள வளாகத்திலே உத்தரவில்லை, போனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுறாங்க. முடியாது, குரல் கொடுப்ப. இந்த குரல் போதுமா? இன்னும் நான் யாரையும் தாக்கிறதுக்கு வரலங்க. இந்தியாவில் 28% என்றால் மோடி ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு? எந்த வளர்ச்சி அடிப்படையில் 28% போட்டிருக்கீங்க? இது தாங்குமா?